இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நம்மை எவ்வாறு அறிகிறார்கள். ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 4 வசனம் 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். Now when they saw the boldness of Peter and John and perceived that they were unlearned and ignorant men, they marveled, and they took knowledge of them that they had been with Jesus. Acts chapter 4 verse 13. என கண்மானவர்களே, இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, பேதுருவும் யோவானும் பேசுகிறதையும் அவங்க செயல்படுறதையும் பார்த்த அங்க இருந்தவர்கள், ஜனங்கள் எல்லாரும், மூப்பர்கள் எல்லாரும், வேத பாரகர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் அப்படின்னு அறிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மை எவ்வாறு அறிகிறார்கள், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனா என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, சண்டே மார்னிங் பார்த்தா ரோட்ல பார்த்தா ஃபுல்லா ஒயிட் ட்ரெஸ்ல சுத்திட்டு இருப்போம், கையில பைபிள் வச்சிருப்போம். இன்னும் சில பேர் சிலுவை அடையாளங்களை அணிஞ்சிட்டு இருப்பாங்க. லேடிஸ் பார்த்தா பொட்டு வைக்காம இருப்பாங்க. இதெல்லாம் சரி தவறு, பண்ணலாம் பண்ணக்கூடாது, இந்த ஆர்குமெண்ட்டுக்கு போகல. இந்த மாதிரியான ஒரு வெளி அடையாளங்களை வச்சு, ஓ இவங்க கிறிஸ்டியன்ஸ், இவங்க சர்ச்சுக்கு போறவங்க, இவங்க வேதக்காரங்க அப்படின்னு இந்த உலகத்துல அநேக பேர் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இதையும் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அதனால் என்னை எப்படி இந்த ஜனங்கள், இந்த உலகத்துல இருக்கிறவங்க அறிந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அநேக நேரத்தில் நமக்கு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் நிக்கிறது. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பேதுருவும் யோவானும் ஜனங்கள்கிட்ட பேசுறாங்க. என்னன்னா அவங்க பேசுற ஸ்டைல், கொண்டு வருகிற காரியம், கிறிஸ்துவை குறித்த காரியம், தேவனை பத்திய அந்த நாலேஜ் எல்லாம் பார்த்து இங்க இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, அதாவது அந்த சூழ்ந்திருந்த எல்லாரும் நினைக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் படிப்பறிவில்லாதவர்கள், சாதாரண கடல்ல மீன்பிடி தொழில் பார்த்துட்டு இருந்தவங்க, இவங்க உலகத்துவமான கல்வியும் இவங்களுக்கு கிடையாது, எந்த பெரிய வேத பாரகர்கிட்டையும் இவங்க போய் கிளாஸ் அட்டன் பண்ணது கிடையாது. ஆனாலும் இவங்க சொல்ற காரியம் எப்படி இருக்குன்னா, பெரிய பெரிய ஞானிகளை போல, அறிவிலே சிறந்தவர்களை போல இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இவங்க உடனேதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. இவங்க இயேசுவோட ஊழியத்துல நாம பார்த்திருக்கோம், அவர் பேசினவைகள், செயல்பட்டவைகள் எல்லாத்தையும் இப்ப இவங்க கேரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர்களை அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செய்கிற செயல்களா இருக்கட்டும், பேசுகிற காரியங்களா இருக்கட்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு உலகத்துல உள்ளவன் 10 நெகட்டிவ் பேசுறான் அப்படின்னா, கிறிஸ்தவனா இருக்கிறதுல நிறைய பேர் நம்ம பார்க்க முடியும் 20 நெகட்டிவ் பாயிண்ட் பேசுவான். ஐயோ இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, ஒரு பயம் இருக்கிறது. இங்கே அவர்கள் தைரியத்தோடு நின்றார்கள். தங்களுக்கு அவங்களால எது ஆனாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவை குறித்து பேசணும். அங்க சொல்றாங்க, நீங்க கொலை செய்த இயேசுன்னு திரும்ப திரும்ப அந்த இடத்துல மென்ஷன் பண்றத நம்ம பார்க்க முடியுது. என கண்மானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எவ்வாறு உள்ளது? இந்த காரியத்தை சொல்லும் போச்சுல, என் ஒய்ஃபோட அம்மா, என்னோட மாமியார் எனக்கு ஞாபகம் வர்றாங்க. நான் நிறைய, அவங்க ஒரு கிளினிக் வச்சிருந்தாங்க. அங்க வர்ற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். என்னன்னா, அம்மா உங்ககிட்ட வந்தா நீங்க ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி கடவுள் உங்களுக்கு சுகம் தந்துருவாருன்னு சொல்றதுலே எங்களுக்கு பாதி சரியாகிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு போறத நான் கேட்டிருக்கேன். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் இன்னைக்கு கிறிஸ்துவை மற்றவருடைய வாழ்க்கையில இம்பாக்ட் பண்றதா இருக்கிறதா? கிறிஸ்துவை குறித்த ஒரு நற்செய்தியாக இருக்கிறதா? ஓ தளர்ந்து போய் ஒன்றுமில்லாமல் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல நான் லேக் ஆயிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு நாம் கொண்டு வருகிற வார்த்தையானது, கிறிஸ்துவை குறித்த ஒரு செய்தியானது நல்ல செய்தியாக அமைகிறதா? அது அவன் ஜீவன்ல ஒரு இம்பாக்ட் உண்டு பண்ணுதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே,
என்னைய ஒரு வெளிப்புறமாக இந்த உலகத்தினுடைய எந்த அடையாளங்களாலும் நான் கிறிஸ்துவன், கிறிஸ்துவனுடைய பிள்ளை அப்படின்றத அறிவதை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்களாகட்டும், வாயின் வார்த்தைகளாகட்டும், இவைகள் தேவனுடைய காரியங்களை, கிறிஸ்துவனுடைய சாயல்களை, அவருடைய நல்ல குணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம இருக்கும் போதுதான் நம்மை அவர்கள் எனது சொல்லாலே, எனது செயலாலே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது பிள்ளைகளாக அழைத்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் எல்லா நேரத்திலும் உமது சாயலை தரித்தவர்களாய், உமது சாயலை மாத்திரமே நாங்க ரெஃப்ளெக்ட் பண்ண ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எங்களுடைய செயலின் மூலமாக, எங்களுடைய வார்த்தையின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பு மற்றவர்களுக்கு தெரியும்படியாய் நாங்கள் நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, கற்றுத்தாங்க. அதிலே நாங்கள் நிற்க எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.